மிஸ்டர் மதன் மதன். மதன் மதன் உள்ள வாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல என்ன உங்க வீட்டுக்கு வர சொல்லுவீங்கன்னு. ஓ அப்படியா? ஆமா. ஓகே டேக் a seat. உட்காருங்க. நான் ரொம்ப யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன என்ன முடிவு? அது உங்களால கெஸ் பண்ண முடியுமா? ஐயோ மைனா, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நீங்களே சொல்லிடுங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் பாப்போம். ஐயோ அது மைனா, உங்க வாயால சொல்லி அத என் காதால கேட்டா நல்லா இருக்கும். மிஸ்டர் மதன், நீங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஐயோ, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. முதல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன், ஆனா மனசு கேட்கல, அதான் கேட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இப்ப மைனா என்கிட்ட நீங்க என்ன காதலிக்கிறீங்களா தான் கேட்க போறான்னு நினைக்கிறேன். கேளுங்க மைனா, தாராளமா கேளுங்க. ஓகே, நீங்களே சொன்ன பிறகு நான் கேட்டுடுறேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னீங்கல்ல? பேரு கூட மன்மதன். ஆஹா, எக்ஸாக்ட்லி மன்மதன். இப்ப என்ன அவனுக்கு? அவரை நான் நேர்ல பார்க்கணுமே. என்ன முழிக்கிறீங்க? அவரை நான் நேர்ல பார்க்கணும். ஐயோ, தவளை தாமாயால கட்ட மாதிரி நம்மளே சொல்லி மாட்டிக்கிட்டோமே. இல்லாத தம்பியை கேட்கறாளே, இப்ப நான் எந்த தம்பியை கொண்டு வந்து நிறுத்துறது? மிஸ்டர் மதன், என்ன நீங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க உங்க தம்பி மன்மதனை பத்தி சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னதுல இருந்து அவரை பத்தியே என் மனசுல ஓடிட்டு இருக்கு. ஐயோ மைனா, நீங்க அவனை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க. அவன் ரொம்ப கெட்ட பையங்க. நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவன் மரத்தையே கேட்பான். அதையும் பார்த்துடலாமே, வர சொல்லுங்க. மைனா, அவெல்லாம் எதுக்கு? அவன் ஊர்லயே இல்ல, ஃபாரின் போயிட்டான். நான் இருக்கேன், நான் அடிக்கடி வந்து உங்களை பாக்குறேன். ஓஹோ அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க தம்பி எப்ப வராரோ அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் அவனை ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிட்டு உடனே வர சொல்றேன். அது அது இப்பதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இருக்கிற என்ன விட்டுட்டு இல்லாதவனை கேட்கறாளே. மிஸ்டர் மதன், நீங்க இப்படி யோசிக்கிறத பார்த்தா நிஜமாவே உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரா இல்லையா? ஐயோ என்ன மைனா நீங்க இப்படி கேட்டீங்க? இருக்கான் இருக்கான். நாளைக்கு இதே டைம்ல இதே இடத்துல சும்மா கில்லி மாதிரி வந்து நிப்பான் பாருங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் கண்டிப்பா மாட்டிப்போம். அப்படியே எஸ் ஆயிட வேண்டியதுதான். சரி மைனா, நான் அப்படியே கிளம்புறேன். இருங்க மிஸ்டர் மதன், டீ காஃபி ஜூஸ். ஐயோ இல்ல இல்ல வேண்டாம், பரவாயில்ல. நான் போயிட்டு மன்மதனை வர சொல்றேன். பாய். மதன் மன்மதன் பாப்போம். டேய் மதன், மைனாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏ ரூம்ல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்னடாச்சு? அவளை பாத்தியா, பேசுனியா, என்ன சொன்னா? அதை ஏமா கேக்குற? சோதனைக்கு மேல சோதனை. தெரியாதனமா எனக்கு மன்மதன் ஒரு தம்பி இருக்கான்னு சொல்லி தொலைச்சிட்டமா. இப்ப எனக்கு அதுவே ஒரு பெரிய வினையா போச்சு. டேய் என்னடா சொல்ற? ஆமாமா, நான் சொன்னது அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டா. உன் தம்பி மன்மதனை கூட்டு வா, நான் பாக்கணும்னு சொல்லிட்டா. அதுக்கு நீ என்ன சொல்லிட்டு வந்த? நான் என்ன சொல்லுவேன், கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஆமாமா, இதுக்கு நீதாமா ஒரு வழி சொல்லணும். ஏண்டா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு வந்துட்ட. இப்போ என்கிட்ட ஐடியா கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அம்மா என்னமா நீ திடீர்னு பல்ட் அடிச்சு பேசுற? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தா சமாளிச்சுக்கலாம்னு சொன்னல. இப்போ அந்த சந்தர்ப்பம் வந்துருச்சு. நீ தம்மா இதுக்கு ஏதாவது வழி சொல்லணும். சொல்லுமா ஏதாவது. டேய் என்னடா பால தூக்கி என் கோட்ல போடுற? எல்லாத்துக்கும் நீ தான் ஐடியா சொல்லுவேன். அதை நம்பி தான் நானும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நீ தாமா எப்படியாவது எனக்கு காப்பாத்தணும். அப்படிதான் அப்படிதான், நல்ல யோசிமா. டேய்
ஒரே ஒரு வழி இருக்குடா. என்னம்மா? டேய் தில்லுமுல்லு. தில்லுமுல்லா? என்னம்மா சொல்ற? டேய் தில்லுமுல்லு படத்துல ரஜினிகாந்த் பண்ணுவார்ல, அது பண்றா. எப்படிம்மா? இந்த மீசை வச்சு ஒருத்தர், மீசை இல்லாம ஒருத்தர், அப்படியா? ஆமாண்டா, அப்படியே தான். அம்மா, என்னம்மா இது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுமா. டேய் இதெல்லாம் நடக்கும்டா. நான் சொல்றது நீ அப்படியே ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா நடக்கும். அம்மா, அப்படியே ஃபாலோ பண்ணி அவ கண்டுபிடிச்சு தொலைச்சா என்னமா பண்றது? அம்மா, அவ கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட்டர் ஐடியா சொல்லுமா. அப்போ நீ இப்பவே மன்மதனா மாறிடு. என்னது? மன்மதனா மாறதா? அது எப்படிமா முடியும்? ஏன்டா முடியாது? முதல்ல ஒத்த காதுல போட்டுக்கிற கம்பல் எடுத்துட்டு 2 காதுலயும் கம்பல் போட்டுக்கோ. ஒத்த காதுல போட்டுக்கிற கம்பல் எடுத்துட்டு 2 காதுலயும் கம்பல் போட்டுக்கோ. மா, கம்மல் ரெடி. சூப்பர்டா. ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? நீ போட்டுக்கிற ஃபுல் ஜீனை மாத்தி முகா பேண்டாக்கு. மா, வாட்ஸ் நெக்ஸ்ட்? டேய் நீ போட்டுக்கிற ஷர்ட்டை மாத்திட்டு நல்ல பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான டி-ஷர்ட்டை போட்டுக்கோ. மா, வாட்ஸ் நெக்ஸ்ட்? 2 ஆர்ம்ஸ்லயும் டாட்டூஸ் குத்திக்கோ. மா, எப்படி? வாட்ஸ் நெக்ஸ்ட்? நல்லா பெரிய பெரிய சங்கிலி மாதிரி தங்க நகைகள் அள்ளி அப்படியே உடம்பு ஃபுல்லா போடுறா. மா, எப்படி? எல்லாம் சூப்பரா இருக்குடா. ஆனா ஒண்ணே ஒண்ணு குறையா இருக்கே. குறையா இருக்கா? என்னமா? திரும்ப. அம்மா, எப்படி இருக்கே? சூப்பரா இருக்கு. டேய் 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 வாயே வாயே. டேய் டேய் எப்படி இருக்கு? மா, சூப்பர்மா. ஏய் திரும்ப. மா, கண்ணாடியாமா கட்டின? டேய் இந்த கெட்டப்க்கு இந்த கண்ணாடி நல்லா இல்ல. ஐயோ அம்மா, கண்ணாடி இல்லனா தலைவலிக்குமா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. டேய் மதன், இந்த கெட்டப்ல உன்னை எனக்கே அடையாளம் தெரியலடா. ஆமாமா, எனக்கே அடையாளம் தெரியலமா. அம்மா, இந்த கெட்டப்ப மட்டும் அவ பார்த்தான்னு வச்சுக்கே, நான் தான் மதன் தம்பி மன்மதன் அவ கண்டிப்பா நம்புவா. ஐயோ அம்மானா அம்மா தான். போதும்டா போதும். டேய் மதன், அந்த மைனாவுக்கு தான் நடிக்க தெரியுமா? அவளுக்கு சினிமால மட்டும் தான்டா நடிக்க தெரியும். என் பையன் நீ எப்பவுமே நடிக்க தெரிஞ்ச நடிகன்டா. நீ மட்டும் இந்த கெட்டப்ல தம்பியா நடிச்சு நீ அவளை ஏமாத்து. மா, கெட்டப் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பேசுற இந்த லாங்குவேஜ் ஸ்லாங் இந்த பாஷை மாறலையேம்மா. நான் இப்படி போய் பேசினா நான் தான் பேசுறேன்னு கண்டுபிடிச்சிருவாமா. அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குடா. என்னம்மா? நடிகர் கமலஹாசன் ஒரு படத்துல சுத்தமான மெட்ராஸ் பாஷையில பேசியிருப்பாரு. நீயும் அந்த பாஷையில பேசினா இந்த கெட்டப்க்கு பொருத்தமா இருக்கும்டா. மா, ஆமாமா, நானும் அந்த படத்தை பார்த்திருக்கேம்மா. அதுல பக்காவா மெட்ராஸ் பாஷை பேசியிருப்பாரு. நானும் அதே மாதிரி பேசி அந்த மைனாவை நான் மதன் தம்பி மன்மதன் தான் அப்படின்னு நம்ப வைக்கிறேம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, என் புள்ள என்ன புள்ளதான்டா. ஐயா டடா, என்ன நீ ஏன் புள்ளன்னு சும்மா கூவினேங்கிற? ஆம்பல என்ன கண்டுக்கினியா? ஐயா, உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க இதை ஏன்டா என்னாண்ட கூவின்கிற? அவ கையில போய் கூவு. மா, அவ கையில என்ன, அவ காதுல எப்படி கூவுறன்னு பாரு. Yeah, okay. Coming. Balram! I think I should call you back. Just a second. Yeah, coming.
ஸ்பைக்ஸ் பியூர் கோல்டுமா 25 கேரட். டிராகனி. Who are you? ஐயா என்னம்மா மெர்சில இப்படி கேட்டுனுக்குற? மன்மதன். என்ன பாக்கணும் நீ அண்ணாத்த மதம் கிட்ட சொன்னியாமே, அதான் அப்படியே லைட்டா உன்னை கண்டுன்னு போலான்னு வந்தேன். என்ன மேட்ரு? மன்மதன்? மன்மதனே தான். ப்ளீஸ் கம் இன். வா 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 மகனே, நீ வந்து குந்தே வா. சிட். ஏய் இந்த பாரு கண்ணே, மறுவாதெல்லாம் மனசுல இருந்தா போதும். சும்மா குந்து குந்து. ஐயா குந்துமே. நான் எங்க அண்ணாத்தியாண்ட கேட்டேன், நடிகை மைனா இன்னத்துக்கு என்ன பாக்கணும்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா அவளாண்டே போய் கேட்டுக்கோன்னு. ஆமா, எல்லாரும் ஒன்ன பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நீ ஆக்டரு, ஆர்டிஸ்ட். ஒரு நடிகை நீ என்ன பாக்கணும்னு ஆசைப்படுற, அதான் போய் தான் பாப்பமே அப்படின்னு வந்துட்டேன். எப்படி சோகாகர்னா? பாரு மைனா, ஃபர்ஸ்ட் என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் அப்பா செல்லம், எங்க அண்ணா தான் அம்மா செல்லம். அவன் ரொம்ப சோகா டீசெண்டா பழகுவான். ஆனா நான் கொஞ்சம் கலீஜு. அவன மாதிரிலாம் சோகா டீசெண்டா எனக்கு பேச பழகலாம் தெரியாது. நம்ம அண்ணாத்த மதனு அவனு கண்ணாலுமே பண்ணிக்கல. நான் அவனுக்கு தம்பியா இருந்தாலும் அவனுக்கு முன்னாலே கல்யாணம் கட்டிக்கினேன். எங்க அண்ணாத்துக்கு இந்த பிக்சர் பாக்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்குலாம் இந்த பிக்சர் பாக்குறதே போர், பிடிக்கவே பிடிக்காது. அவன் ரொம்ப அடக்கமான பையன், லைட்டா மெர்சல் காட்டுவான். நம்ம அப்படிலாம் கிடையாது. இங்க பார்மைனா, என்ன பத்தி என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, என்ன விஷயத்துக்காக நீ என்ன வர சொன்ன, அத தெரிஞ்சுக்கலாமா? அது உங்க மேல உங்க அண்ணனுக்கு ஏன் பாசம் இல்லாம போச்சு? டாடா இதான் மேட்ரா? அதுக்கு காரணமே என் பேர் தான், மன்மதன். என் பேரு. நான் செய்யற சின்ன சின்ன குத்தமெல்லாம் எங்க அண்ணாத்த மதன் மேல போய் ஊந்துரும். அதான் அவன் கூட்டாளிங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க போலுக்குது. அதுக்கு அவன் என்ன வந்து திட்டுவான், நான் பதிலுக்கு அவனை பூச்சி திட்டி விட்டுருவேன். பூமிகா உங்க மனைவியா? ஐயோ, அது கிடைக்குது மல்நாட்டு கைத பேமணி. பேமானி? பேமணி. பேமணி டோன்ட் நோவா? கஸ்மாலா கெலிஜி, அதை விட்டு எல்லாமே அதான். அந்த மல்நாட்டு கைதிக்கு என் கூட வாழ்றதுக்கு குத்து வைக்கல. அந்த கைதை எங்க ஓடி போச்சு. சரி, இந்த கைதை தான் ஓடி போயிடுச்சே. நம்மள டா வச்ச ஃபிகரு சுப்ரியாவை கல்யாணம் பண்ணின்னு புள்ள குட்டி எல்லாம் பெத்துக்கின்னு ஜாலியா லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ண போயிடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கல. அந்த பொண்ணு செம்ம ரவுசு புச்ச பொண்ணா இருக்கும் போல இது. நானும் எத்தனையோ தப்பா ட்ரை பண்ணி பார்த்தேன். காட்சி வரைக்கும் கண்ணால நடுக்கவே இல்லை. எதுக்கத்தாலும் தடங்களாவே போச்சு. அட நாட்டுல என்ன பொண்ணுங்களா இல்ல, இது போய் ஃபீல் பண்ணின்னு அதான் அந்த பொண்ணுக்காவே நம்ம குந்திக்கினா இருக்க முடியுமா? என்ன நான் சொல்றது? அதான் பேசாம வேற ஒரு நல்ல ஃபிகரா புடியலான்னு தேடினேங்கிறேன். உங்ககிட்ட என்ன சொல்ல கண்டுக்கலாம். ஆனா இந்த வம்பு தும்பு எல்லாமே என் அண்ணாத்த தலைமையிலேயே போய் முடிஞ்சிடும். அதான் எனக்கு இப்ப ரொம்ப பெஜாராகுது. அவனுக்கும் என் கதைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. அந்த மல்நாட்டுக்காரிக்கிறல்ல பூமிகா, எல்லாம் அவளால வந்த வேண ஒரே மண்டை காய்ச்சல். நீங்க பூமிகாவை கொடுமை ஏதாவது பண்ணீங்களா? அது என் பேரு மன்மதன் வச்சதுனால என்னவோ தெரியல, நம்மள சுத்தி எப்பயுமே ஒரு குட்டிங்களா தான் இருக்கும் லேடிஸ் ஆல் அரவுண்ட் மீ. எப்பயுமே நம்மள சுத்தி அப்படியே லேடிஸ் அப்படியே கிஜாலாம் இருப்பாங்களா, அது அந்த கைதிக்கு பிடிக்கல. அதான் அந்த கைதி எங்கேயோ ஓடி போச்சு.
யூ see நான் உங்களை பூமிகா கூட சேர்த்து வைக்கலான்னு முயற்சி பண்றேன். ஐயே உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை? இங்க பாரு, என் அண்ணாத்த உன் மேல உசிரியே வச்சுக்கிறான்னு தெரியுது. அதான் உன்னை அப்படியே பார்த்து என் அண்ணாத்தா மதனை உங்ககிட்ட சேர்த்து வைக்கலான்னு வந்தேன். நான் ஓகேவா? டேடா நான் சொல்றது உனக்கு நக்கலா தெரியுதா? சிச்சினேங்கிற உண்மையதாம்மா சொல்றேன். என் அண்ணாத்த என் நேரமும் உன்னை பத்தியே தான் பேசினுக்கிறான், உன்னையே தான் நினைச்சுனுக்கிறான். இங்க பார், நீ இப்போ என் அண்ணாத்தேண்டா போய் அந்த பீச் ஆண்டா லைட் ஹவுஸ் இருக்குதுல, அது மேல ஏறி குச்சிருன்னு சொல்லிப்பாரு. உடனே அவன் குச்சிருவான். அவ்வளோ ஏன் கடலுக்குள்ள போய் கையாலே மீனை பூச்சினுவான்னு சொல்லிப்பாரு. இம்மா பெரிய மீனை பூச்சின்னு வந்துருவான். முத்தடுனா முத்தெடுப்பான், சிப்பினா சிப்பி எடுப்பான். கடலுக்குள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வலிச்சின்னு வந்து உன் காலடியில போடுவான். எங்க அண்ணாத்திக்கு உன் ஆட்ல கொஞ்சோண்டு இடம் இருக்குதா தெரியுது. நீ எங்க அண்ணனுக்கு தம்மா தோண்டி இடம் கூட என்ன அப்படி பாத்துனுக்குற? இங்க பாருமே, எங்க அண்ணாத்த உன்னை மெய்யாலுமே டாவடிறான். ஐயே நீ கொஞ்சம் பதிலுக்கு தான் டா வச்சு பாரு, சோக்கா இருக்கும். இங்க பாருங்க, நீ எதுவா இருந்தாலும் நல்ல முறையில கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களை பெத்துன்னு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க ரொம்ப தமாஷ் பண்றீங்க. ஏதாடா, நான் மெய்யால் தான் சொல்லுகிறேன். புரியுதா? வட்டா மிஸ்டர் மதன், என்னன்னு எத்தனை தப்பா சொல்றது? என் பேரு மன்மதன், மதன் இல்ல. சாரி மிஸ்டர் மன்மதன், உங்களை இப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஜஸ்ட் ஸ்னாப் போட்டோ மீ ஏத்துக்கோ. ஓகே, ஜஸ்ட் a second. ஏத்துக்கியா? யா, one more. ஏத்துக்கியா? Just stay right there. Okay, thank you. அப்ப நான் வரட்டா? மன்மதன். ஹலோ. ஹலோ, நான் மைனா பேசுறேன். டாக்டர் சுப்ரியாவா? ஆமாமா, நான் சுப்ரியா தான் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் டாக்டர் மதனோட தம்பியை வர வச்சு நான் பேசி பார்த்தேன். I spoke to him. என்ன சொல்றீங்க மைனா? நிஜமாவா? உண்மையதான் சொல்றேன். இப்போ மதன் மேல எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. மதன் வேற and அவர் தம்பி வேற. They both different. மதனோட அந்த ஸ்டைல், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்பெஷல். அந்த அளவுக்கு அவரோட தம்பி இல்ல. காதுல ரிங்கு, கழுத்துல செயின், முக்கா பேண்ட், பிரெஞ்சு தாடி, அவர் பேசுற லாங்குவேஜ், இப்படி மதனுக்கும் அவரோட தம்பிக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த பாருங்க மைனா, இதெல்லாம் வச்சு நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. ஓ நோ நோ நோ, இனிமே மிஸ்டர் மதன் மேல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அவர் ஒரு ஜென்டில்மேன், ஒரு நல்ல மனுஷனை நான் இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது. ப்ளீஸ் மைனா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? நீங்க நினைக்கிறது தப்பு. ஓ நோ டாக்டர், நான் சொல்றது நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, ஓகே? நீங்க என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் அவர் தம்பி கிட்ட கேட்டேன். பூமிகாங்கிற பொண்ண விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணதையும், உங்களை 2வது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணாரு இல்லையா, அந்த விஷயத்தையும், அந்த கல்யாணம் தடப்பட்டு போனதையும் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம்னு, அவரு அண்ணா மேல எந்த தப்புமே இல்ல, அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத அவர் வாயாலே என்கிட்டயே ஒத்துக்கிட்டாரு. He told me. இத பாருங்க, இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு நீங்க அலசி ஆராயாம ஒண்ணும் நம்பாதீங்க. ஓ டாக்டர், நான் இப்ப கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க மதன் மேல அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. You're really confused.
மதனோட தம்பி செஞ்ச தப்புக்கெல்லாம் டாக்டர் மதன் தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆறதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேரோட உருவம் ஒற்றுமை தான். They're similar, you know, very similar. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த குழப்பம் இதெல்லாமே. டாக்டர் சுப்ரியா, you see, மதன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இவரோட கேரக்டருக்கும் அந்த மன்மதன் கேரக்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஐயோ, இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? என்னால நம்ப முடியல. நான் வேணா அந்த மன்மதனோட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல I'll send you right now, okay? அப்படியா? சீக்கிரம் அனுப்பி வைங்க. யா, அனுப்புறேன். just a second. வேஷம் போட்டு ஏமாத்திருக்கானே, இவனை சும்மா விடக்கூடாது. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.